என்னது ஸ்பைஸ் ஜெட்டை மேனுவல் ஆப்ரேட் பண்ணாங்களா? என்ன மைக்ரோசாஃப்ட் மெல்டவுன்? ஓகே. ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் சந்தோஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, வதாய்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பிரச்சனை ஆயிருக்கு, அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Microsoft outage that has struck users nationwide, limiting access across the country. Services including major banks and news outlets. Network looks like they are experiencing some sort of problem right now. CrowdStrike issues is what is happening here. தற்போது அண்மை செய்தி. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் 365, எக்ஸ்பாக்ஸ், அவுட்லுக் உள்ளிட்டவை செயல்படாததால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே டெக்னாலஜியை பயங்கரமாக டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ வர ஃபோன்ஸில் எல்லாமே கூட எக்ஸ்ட்ரா எஸ்டி கார்டு ஸ்லாட்டே கொடுக்கறது கிடையாது. அண்டு நீங்கள் இன்கேஸ் ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ஸ்டோரேஜும் வந்து நீங்கள் மினிமமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டோரேஜ் வாங்குறதுக்கு நீங்கள் அவங்க க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தான் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்க முடியும். க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூகுள் க்ளவுட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் இருக்குது, அண்டு ஆப்பிள் க்ளவுட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ளவுட் சோர்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் அமேசான் க்ளவுட் இருக்கிறது ஃபேமஸானது அதுதான். அண்ட் இந்த மாதிரி நிறைய க்ளவுட் சோர்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம அதில் வந்து அதிகமாக டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து அது எல்லாமே கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் பெரிய பெரிய கம்பெனினா கிராஷ் ஆகாது அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. எல்லா கம்பெனிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அண்ட் அது எப்போ வேணால் நடக்கலாம், எதிர்பாராத டைம் நடக்கும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் நடந்திருக்கு. என்னன்னா, உலகம் மொத்தமாகவே நிறைய பேர் வந்து அவங்க டேட்டா சரியாக சென்ட் ஆகலை, இங்கேருந்து சென்ட் ஆகிற டேட்டா வந்து அவங்க க்ளவுடில் அப்லோட் ஆகலை. அண்டு மைக்ரோசாஃப்ட் 365 கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் அண்ட் இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது எல்லாத்துலேயுமே நிறைய கிளிச்சஸ் இருக்குது. அண்ட் வந்து ஆல்ரெடி க்ளவுடில் அவங்க ஸ்டோரேஜ் பண்ண டேட்டாவை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. அவங்களோட கம்ப்ளீட் விண்டோஸ் சிஸ்டமே வந்து ப்ளூ ஸ்க்ரீன் காட்டுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இப்போ நம்ம லேப்டாப் அண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டே ஒரு விஷயம் தான். ஒன்று விண்டோஸ், இல்லைனா மேக். இதை தவிர லினக்ஸ், உபுண்டு இது மாதிரி நிறையா இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்து அதை யாருமே பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, யூஸும் பண்ணுறதில்ல. ஸோ இதனால் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் வந்து கிளிச் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்க டெய்லி செய்கிற ஒர்க்கில் வந்து பயங்கரமாக பாதிக்குது. இது வந்து ஒரு கேம் விளையாடுறவங்களுக்கோ இல்லை ஜஸ்ட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ, ஸ்கூல்ஸ்க்கோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டை பிலாங் பண்ணி இருக்கிற பெரிய பெரிய டெக் ஜெயின் கம்பெனிஸுக்குமே இந்த அடி விழ தான் செஞ்சுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ஸ் எடுத்துக்கலாம், ஏர்லைன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மைக்ரோசாஃப்டோட அசூர் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இன்னைக்கோ இல்லை நேற்றோ வந்து ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்கள் இருக்கின்ற பேங்க் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வரோட ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும்னு சொல்ல முடியாது, பட் அதுவாக இருக்கிறது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குளோபலாகவே வந்து ஒரு மெல்டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை எதனால் ஆச்சு அப்படின்னா, இவங்க நார்மலாக வந்து ஒரு சர்வீஸ் செக் மாதிரி பண்ணியிருக்கிறப்போ வந்து அசூர் பிளாட்ஃபார்முக்கும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி டிவைஸ்க்கும் வந்து அந்த டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தா வச்சுக்கோ, இந்த டேட்டாவை நீ வச்சிரு, நான் கேட்குறப்ப கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு, அந்த மிஸ்கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து seemingly routine configuration change in Azure cloud platform. This change messed with the how data storage and computing resources talk to each other, caused widespread connectivity problem. ஸோ அவங்க வந்து ஒரு ரொட்டீனான ஒரு செக் பண்ணுறப்போ வந்து அங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ்னால வந்து அந்த கனெக்ஷனில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்ளம் ஆகி ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அண்ட் இதை வந்து இன்னும் ஒரு சில டெக் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, CrowdStrike அப்படிங்கிற வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்னாக்கும் மைக்ரோசாஃப்டோட அசூருக்கும் ரெண்டுக்குமே இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சொல்லலாம், இல்லை கோர்ட்டில் வந்து ஒரு எரர் நடந்ததுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி
டெக் அனலிஸ்ட் வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த 2 ப்ராப்ளம் ஃபிகர் அவுட் பண்ணி க்ரௌட் ஸ்ட்ரைக்னாலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க. அண்ட் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இது ரிசல்வ் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அதை படிப்படியாக ரிசல்வ் பண்ணி திரும்பி பேக் டு ஆன்லைன் வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே மைக்ரோசாஃப்ட் 365ல ஒரு சில கிளிச்சஸ் இருக்க தான் செய்யுது. நான் இன்னும் பர்சனலாக நான் மைக்ரோசாஃப்ட் இது யூஸ் பண்ணுறது இல்லை. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கூகுள் க்ளவுட்ஸ் தான். ஸோ எனக்கு அதில் இந்த இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனையும் வந்தது கிடையாது. இன்கேஸ் நான் செக் பண்ணிட்டு வேணா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு அந்த கிளிச் இருக்கான்னு. உங்களில் யாருக்காச்சும் அந்த கிளிச் இருந்துச்சு, நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லை விண்டோஸ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ணி அந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாலோ வந்து மறக்காமல் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இதை பற்றி இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலுமே மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்மோட டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்மளோட எல்லா டேட்டாவும் போகுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அண்ட் மோனோபோலி விண்டோஸும் கிட்டத்தட்ட பரவாயில்ல, லேப்டாப் அண்ட் பிசி மார்க்கெட்ஸில் மோனோபோலியாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட. ஏன்னா ஆப்பிள்ங்கிறது வந்து ஒரு ஹையன் மாடல் பணக்காரங்க ஒரு எப்படி சொல்ற ப்ரீமியம் ப்ராடக்டாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாங்கினாலே லோயர் மிடில் கிளாஸ் வந்து ஒரு லேப்டாப்போ பிசியோ வாங்கினாலுமே அவங்க டிபெண்ட் பண்ணி போகிறது விண்டோஸ்க்கு தான். ஐ மீன் அது விண்டோஸ் இஸ் மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலியாக தான் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு மோனோபோலி கையில் கொடுக்குறப்போ இன்கேஸ் அவங்க ஃபுல்லாக கிராஷ் டவுன் ஆகிட்டா அவங்க கூட சேர்ந்து இந்த வேர்ல்டு எக்கனாமியும் சரி நம்மளும் சரி கிராஷ் டவுன் ஆக தான் செய்வோம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் சந்தோஷ். நீங்கள் பார்த்துட்டு விஷயம். லவ் யூ ஆல். பை.